ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க பார்க்குற மாதிரியான ஏஐ வீடியோஸ்லாம் இன்டர்நெட்ல பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. गाइस நாங்க தான் எருமை 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 எங்க கிட்ட இருக்கு திறமை ஓஹோ வாங்கி இருக்கோம் நிறைய பெருமை வெச்சுக்காதீங்க பொறாம. சோ இந்த மாதிரி இல்ல இதை விட பெட்டரான ஏஐ மியூசிக்கல் வீடியோஸை எப்படி கிரியேட் பண்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஒன்ஸ் இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்து முடிச்சதும் இந்த மாதிரியான ஏஐ மியூசிக் வீடியோஸை எப்படி கிரியேட் பண்றதுங்கறத தெளிவா தெரிஞ்சுப்பீங்க. சோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற இந்த மாதிரியான ஏஐ மியூசிக் வீடியோஸ்ல ஏஐ வச்சு முதல்ல ஒரு சாங்கை கிரியேட் பண்ணிட்டு அதுல சினிமேட்டிக் விஷுவல்ஸ், டிஃபரண்ட் கேரக்டர்ஸ், டிஃபரண்ட் சீன்ஸ் அண்ட் கிரியேட்டிவ் ஸ்டைல்ல சூப்பரா பண்ணிருப்பாங்க. பட் உங்களுக்கு தெரியுமா, உங்ககிட்ட சப்போஸ் ஏதாவது இந்த மாதிரி ஏஐ சாங்னு இல்லாம சொந்தமா ஏதாவது சாங் வச்சிருந்தாலும் அந்த சாங்குக்கு மியூசிக் வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி பண்ணிட முடியும், அதுவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. சோ இதை நீங்க பண்றதுக்கு முதல்ல உங்ககிட்ட ஒரு சாங் தேவை. அந்த சாங் சப்போஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி இருந்தாலும் சரி, அப்படி இல்ல நீங்க அதை ஏஐல தான் ஜெனரேட் பண்ணணும் அப்படினாலும் நம்ம இப்போ நம்மளுடைய ஏஐ மியூசிக் வீடியோ கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்ண போற டூல் வந்து பாத்தீங்கன்னா OiiOii.ai. சோ இந்த டூல் வந்து பாத்தீங்கன்னா இன்பில்ட்டா சுனோ மாதிரியான மியூசிக் ஜெனரேஷன் மாடல்ஸ் இருக்கு. சோ அதை யூஸ் பண்ணியே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சாங்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். சோ ஒன்ஸ் உங்களுடைய சாங் நீங்க ரெடி பண்ணதும் OiiOii.ai அப்படிங்கற இந்த அனிமேஷன் என்ஜின் வெப்சைட்குள்ள வாங்க. சோ இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் செக்ஷன்ல இருக்கு. சோ கிளிக் பண்ண உடனே டைரக்டா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். சோ இந்த பேஜ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண தேவையில்லை, அப்படியே லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஹைலைட்ஸ் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல மியூசிக் வீடியோ இருக்குதுல, இதை செலக்ட் பண்ணுங்க. சோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஷோ ஆகும். சோ இதுல கீழ வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் MB அப்படின்னு போட்டு நிறைய டிஃபரண்ட் ஸ்டைல்ஸ் வீடியோஸ் இருக்கும். இப்போ நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேபாப் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டிங்கான MB. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஒர்க்ஸ்ன்னு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிம் தீம்ல ரொம்பவே சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ட்ரெண்டிங் வீடியோஸ் இருக்கு. இதில் நீங்கள் தாராளமாக எதை வேணாலும் பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து கூட நீங்கள் உங்களுடைய சொந்த வீடியோ கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பேஜில் பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆடியோ அண்ட் வீடியோ டு கிரியேட் மியூசிக் வீடியோ இருக்குதுல, இதில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய அந்த மியூசிக் ஃபைல் அப்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுடைய இந்த மியூசிக் ஃபைல் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அந்த வீடியோ ஃபைல் கூட நீங்கள் அப்லோட் பண்ணுங்க. இந்த AI டூல் வந்து அந்த வீடியோவில் வந்து அந்த ஆடியோ மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்போஸ் உங்ககிட்ட மியூசிக்கே இல்லை, நீங்கள் என்ன கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு பிளஸ் ஐகான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆடியோன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ப்ராம்ப்டை அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே ChatGPT போயிட்டு ஸோ இப்போ நான் ChatGPT ஓப்பன் பண்ணி ரைட் மீ ஏ தமிழ் சாங் குத்து சாங்னு போட்டு சென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ அது ஒரு சாங் கொடுக்குது, அதை அப்படியே காப்பி பண்ணி கொண்டு போய் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா சுனோன்னு போட்டு செலக்டாக இருக்குல்ல, இந்த பக்கத்தில் இருக்கிற ஆரம்பம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். சீட் ஆடியோ 1.0ங்கிற இந்த மாடலை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான சாங் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சுனோ யூஸ் பண்ணியுமே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சாங்கை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே சுனோ தான் கிளிக் பண்ணுறேன். சுனோ கிளிக் பண்ணிட்டு சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நமக்கு ஜென்ரேட்டிங் ஆடியோ போட்டு வந்து ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நமக்கு சாங்குமே ரெடி ஆயிருது. நான் இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா திரும்ப ChatGPT போயிட்டு ஐ நீட் டு கிரியேட் திஸ் சாங் அஸ் அ வீடியோ சாங், கிவ் மீ ப்ராம்ப்ட் கொடுத்து சென்ட் பண்ணுறேன். இப்போ ChatGPT வந்து அதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கும். ஸோ இப்போ இந்த ப்ராம்ப்ட்டை அப்படியே காப்பி பண்ணி திரும்ப OiiOiக்குள்ள வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணுறதும் சப்போஸ் இந்த மியூசிக் வீடியோவில் நீங்கள் உங்களே வச்சுக்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி மேலே இமேஜ் இருக்குல்ல, அதை கொடுங்க. ஸோ இப்போ வந்து உங்களோட இந்த கேரக்டருடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு இப்போ என்னுடைய கேஸில் நான் என்னுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா MB கிரியேஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கும். ஸ்டோரி வீடியோவா, மியூசிக் வீடியோ கிரியேஷனா, கேரக்டர் டிசைனான்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நீங்கள் எதுவுமே டச் பண்ண வேண்டாம், நம்ம MB மியூசிக் வீடியோ தான் கிரியேட் பண்ண போகிறோம், அதே செலக்ட் பண்ணிப்போம். அண்ட் தென் கீழே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது பக்கத்தில் இருக்கிற ஆரம்பம் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் நிறைய விதமான டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்கும். லைக் ஃப்ரெஷ் ஜாப்பனீஸ், அமெரிக்கன் ரியலிஸ்டிக், அதுக்கப்புறமா ஜாப்பனீஸ் கிளே, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள். அனிமேஷன் வேணுமா, டாய்ஸ் மாதிரி வேணுமா, 2D 3D அனிமேஷன், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுடைய மியூசிக் வீடியோவை பக்காவாக கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோ ரியலிஸ்டிக் அதை செலக்ட் பண்ணி
ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரியல் ஹியூமன்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த வீடியோ. ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அர்பன் சொல்லிட்டு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்ககிட்ட வந்து ஒரு டிஃபால்ட் ஸ்டைல் இருக்குது, எனக்கு இந்த தீமில் தான் வேணும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் அதையுமே டேரெக்டாக இந்த இடத்துல தெரியுற அப்லோடுன்னு பட்டனை கிளிக் பண்ணி அந்த இமேஜ் அப்லோடு பண்ணிட்டு ஸோ அதுலேருந்து நீங்கள் ஸ்டைல் எடுத்து உங்களோட வீடியோ கிரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களை சில பேர் ஆசைப்படுவீங்க எனக்கு இந்த படத்தில் இருக்கிற சீன் மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும், இந்த தீமில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஸ்டைலில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட இங்கே நீங்கள் ஷேர் பண்ணி அதே மாதிரியான சிமிலர் ஸ்டைலில் உங்களுடைய மியூசிக் வீடியோவுமே கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபோட்டோ ரியலிஸ்டிக்கில் போயிட்டு அர்பனை செல் பண்ணுறேன். அண்ட் தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆசெட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களால் கேரக்டர் டிசைன் மாதிரிலாம் விஷயங்களை பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா லீடு மேல் டான்ஸ்னு சொல்லிட்டு என்னுடைய ஃபோட்டோவே கொடுத்து ஜெனரேட் பண்ணி வச்சிருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே இருந்தே வேணாலும் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், நிறைய சீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், நிறைய ஐட்டம்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம எதுவுமே டச் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் இந்த இடத்துல இருக்கிற இந்த ஆரோ மட்டும் கிளிக் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் OiiOi ஏஜென்ட் அதோடைய வேலையை பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த AI ஏஜென்ட் நம்மகிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குது, உங்களுடைய ஆஸ்பெக்ட் ரேஷியோ, உங்களுடைய வீடியோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ உங்களுக்கு வெர்டிகல் அதாவது ஷார்ட்ஸ் மாதிரி வேணுமா இல்லை ஃபுல் வீடியோ மாதிரி வேணுமான்னு. ஸோ நான் எங்கள் ஆஸ்பெக்ட் ரேஷியோவாக 16:9 செல் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரியான ஃபுல் வீடியோடைய ரேஷியோ. பட் இதுவே நம்ம இந்த 9:16 செல் பண்ணுறோம் அப்படின்னா அது ஷார்ட்ஸ் மாதிரியான வீடியோ ஆயிரும். ஸோ நம்ம இதையே செல் பண்ணிக்கலாம் 16:9. அண்ட் தென் மேலே வந்து பார்த்தீங்கன்னா MV டைப்னு போட்டதுக்கு. ஸோ இதில் வந்து நரேட்டிவ் ஸ்டைலா இல்லை விஷுவல் எஃபெக்ட்ஸா இல்லை டைனாமிக் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ நம்ம இது குத்து சாங் அப்படிங்கிறதுனால டைனாமிக் பெர்ஃபார்மன்ஸை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அண்ட் கண்டினியூ கூட கிளிக் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு அடுத்த பேட்ச் ஆஃப் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருச்சு. ஸோ இப்போ நீங்கள் இதில் தெளிவாக பார்க்கலாம், சவுண்ட் டேரக்டர் அப்படிங்கிற ஒரு ஏஜென்ட் வந்து நம்மளுடைய மியூசிக்கை அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் நம்மளுடைய மியூசிக்கை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கேற்ற மாதிரியான சீன்ஸை அதுவே கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரியான ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுடைய சாங்கை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் அது பண்ண போகுதுங்கிறது காமிக்குது. இன்ட்ரோடக்ஷரி செக்ஷன் ஃபீச்சரிங் ஹெவி ரிப்பிட்டேட்டிவ் எலக்ட்ரானிக் பேஸ்லைன் அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா அது அந்தந்த இடத்துல என்னென்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ ஒன்ஸ் நமக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சாட்டிஸ்ஃபைடு ப்ளீஸ் கண்டினியூ அதை கிளிக் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா ஐ வாண்ட் டு மாடிஃபைங்கிறத கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன மாடிஃபை பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் அதை பண்ண போகிறது இல்லை, சாட்டிஸ்ஃபைட் அண்ட் ப்ளீஸ் கண்டினியூ கிளிக் பண்ண போகிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட் ஏஜென்ட் வந்துருச்சு. ஸோ இது வந்து நம்மளுடைய ஸ்டோரி போர்டை கிரியேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த வீடியோடைய ஸ்டோரி போர்டுமே ரெடி. அதாவது பார்த்தீங்கன்னா அதுவே ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி தான் ஒரு சீன் வரப்போகுது, அதுக்கு அடுத்த ஷாட்டில் வந்து இந்த மாதிரி மாறும், அதுக்கு அடுத்த ஷாட்டில் இந்த மாதிரி மாறுங்கிறத அது தெளிவாக காமிச்சிருக்கு. சப்போஸ் இது உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், இதை நீங்கள் வாசிச்சு பார்த்துட்டு சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இதுவும் ஓகே அப்படின்னா என்ன மாதிரியே சாட்டிஸ்ஃபைடு ப்ளீஸ் கண்டினியூ அகைன் கிளிக் பண்ணுங்க. அண்ட் இதுக்கு அடுத்ததாக கேரக்டர் டிசைனர் ஏஜென்ட்டுமே வந்துருச்சு. இது அதோடைய வேலையை பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருச்சு. ஸோ நீங்கள் கவனிச்சிங்களா எவ்வளோ ஈஸியாக நம்ம எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் மேலோட்டமாக மட்டும் கவனிச்சுக்கிட்டு ஒரு ஏஜென்ட்டை வச்சு நம்ம எல்லா வேலையுமே முடிச்சுட்டு இருக்கிறோம். லைக் எப்படி ஒரு ஆக்சுவல் மியூசிக் வீடியோ ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்களோ அதே மாதிரியே. ஸோ இப்போ நீங்கள் இதில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேரக்டர்ஸோடைய இமேஜஸுமே ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபியூ மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இதில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம், லீடு டான்ஸர்னு போட்டு என்னுடைய ஃபோட்டோ வந்துருச்சு. அண்ட் தென் யங் டான்ஸர்னு போட்டு இன்னொரு AI கேரக்டர் வந்திருக்கு. ஸோ நமக்கு இப்போ இது ஓகே அப்படின்னா இந்த இடத்துல தெரியுற ஆரம்ப கிளிக் பண்ணிவிட்டு சாட்டிஸ்ஃபைடு ப்ளீஸ் கண்டினியூ கிளிக் பண்ணலாம். சப்போஸ் இந்த இமேஜ் உங்களுக்கு பிடிக்கல, இந்த பொண்ணு பிடிக்கல, வேறு பொண்ணு வேணும், இல்லை உங்களுடைய ஃபோட்டோவை வேறு ஒரு ஃபோட்டோ வைக்கணும் அப்படின்னா அதை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இதுவே ஓகே தான், அதனால் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சாட்டிஸ்ஃபைடு ப்ளீஸ் கண்டினியூ கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுக்கு அடுத்து தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நீங்கள் எந்த மாடலை யூஸ் பண்ணி உங்களுடைய அந்த AI வீடியோ கிரியேட் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ இங்கே நமக்கு எந்த மாடல் தேவையோ அந்த மாடலை செலக்ட் பண்ணி அதை வச்சு நம்மளுடைய மியூசிக் வீடியோ கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா Seedance 2.0ங்கிற இந்த ஒரு லேட்டஸ்ட் மாடல் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு வேற லெவல் மாடல். அண்ட் அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா மினிமேக்ஸோடைய H3ங்கிற இன்னொரு மாடலுமே இருக்குது. பட் நான் அதுக்கு போக போகிறது இல்லை, நான் இப்போதைக்கு Seedance 2.0 செல் பண்ணுறேன். அண்ட் தென் ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் வேணுமா அப்படி இல்லைன்னா ஃபாஸ்ட்டாக வீடியோ வேணுமான்னு சொல்லிட்டு இருக்குது. நான் இங்கே ஃபாஸ்ட் அண்ட் சீப்பாக கிளிக் பண்ணுறேன். அண்ட் தென் வீடியோடைய குவாலிட்டி 720p வேணுமா 480p இருக்குது. நம்ம இங்கே 720pங்கிற இந்த ஹையர் ரெசல்யூஷனை செல் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இதை நீங்கள் செல் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அகைன் OiiOi ஏஜென்ட்ஸ் அதோடைய வேலையை பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மியூசிக் வீடியோக்கான அந்த எல்லா சீனுக்கான ப்ராம்ப்ட்டுமே ரெடி பண்ணிருச்சு. ஸோ அந்த ப்ராம்ப்ட் எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே மேலே தெளிவாக பார்க்கலாம். ஸ்டோரி போர்டு 1க்கு இங்கே இந்த மாதிரி ப்ராம்ப்ட் போகுது, இந்த எல்லா ப்ராம்ப்ட்டையுமே. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த ப்ராம்ப்ட் எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல இருக்கிற இந்த 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் உங்களுக்கு அந்த ப்ராம்ப்ட் எல்லாமே ஓகே அப்படின்னா ஜஸ்ட் இதை செக் பண்ணி பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் ஷாட்டோடைய அந்த வீடியோ மட்டும் ஜெனரேட் பண்ணுங்கிறத நீங்கள் இங்கே கொடுத்து ஜெனரேட் பண்ணி பார்க்கலாம். இல்லை எனக்கு வந்து ஃபுல் வீடியோவே வரட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இந்த இடத்துல இருக்கிற இஃப் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் ப்ளீஸ் கண்டினியூ டு ஜெனரேட் ஆல் த ஷார்ட் வீடியோஸ்ன்னு இருக்குல்ல.
ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். சப்போஸ் ஏதாச்சும் நீங்கள் ப்ராம்ப்டை சேஞ்ச் பண்ண சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க, எனக்கு இந்த ஆங்கிளில் வேணும், இந்த மாதிரி தான் வேணும் சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடத்துல இருக்குல்ல ஐ வாண்ட் டு மாடிஃபை, இதை கிளிக் பண்ணி நீங்கள் அதை மாடிஃபைமே பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ரெண்டாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ண போகிறேன். அண்ட் அதுக்கப்புறமா அது வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் டைரக்டர் ப்ளீஸ் கன்ஃபார்ம் ஒன் மோர், அதாவது நாங்கள் இத்தனை சீன்ஸ் ஜெனரேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு கிரெடிட்ஸ் ஆகணும்னு கேட்குது. சப்போஸ் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிடலாம். அப்படி இல்லை கிரெடிட்ஸ் அதிகமாக போகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா வெயிட் மினிட் கொடுத்து அதை மாடிஃபை பண்ணி கொஞ்சம் ஷார்ட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி இல்லை இந்த வீடியோஸை பெருசாக்கி நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமா அந்த கிரெடிட்ஸை கம்மி பண்ண முடியும். பட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் கன்ஃபார்ம்ங்கிற இந்த பட்டன் கிளிக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 300 செகண்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம வெயிட் பண்ணதும் நமக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான இந்த ஒரு கம்ப்ளீட்லி AI ஜெனரேட்டட் மியூசிக் வீடியோ நம்ம கிட்ட வந்துருது. ஸோ வாங்க இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். செம்ம குத்து டாசு ஆடு மச்சாடு குத்து மச்சான் குத்து கைய மேல தூக்கு கலக்கிற போடு பிய பிய போடு கலக்கிற போடு ஓய் ஓய். ஸோ வேற லெவலில் இருக்குதுல ஜஸ்ட் ஒரு சாங்கை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் தென் நம்ம இந்த OiiOi ஏஜென்ட் கிட்ட கிளியரான கான்செப்ட், நம்மளுடைய விஷுவல் டைரக்ஷன், நம்மளுடைய கேரக்டர் ரெஃபரன்ஸ் இமேஜஸ் அண்ட் அந்த வீடியோடைய ஃபார்மேட், அதுக்கப்புறமா ஸ்டைல், இது எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறமா அதுவே நமக்கு தேவையான சீன்ஸ், கேரக்டர்ஸ் அண்ட் ஈவன் ஸ்டோரி போர்டுமே கொடுத்துச்சு. ஸோ ஜஸ்ட் அதை நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு அப்ரூவ் மட்டும் தான் பண்ணோம். நம்ம கிட்ட ஃபைனலா இப்போ ஒரு மியூசிக் வீடியோவே இருக்கு. அண்ட் இந்த டூல் வந்து பாத்தீங்கன்னா மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய நிறைய பீப்புளுக்கு கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட் மாதிரி ஒரு மியூசிக் வீடியோ மேக் பண்றதுக்கு ஹை எண்ட் கேமரா, ஹெவியான பட்ஜெட், ஆக்டர்ஸ், லொகேஷன், ஒரு பெரிய டீம், இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்களை நம்ம மேனேஜ் பண்ணி அந்த வீடியோ மேக் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்க உங்களுடைய கம்ப்யூட்டர் முன்னால உட்கார்ந்துகிட்டு உங்களுக்கு எந்த மாதிரிலாம் இமேஜினேஷன் இருக்கோ அந்த இமேஜினேஷனை வச்சு கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு மியூசிக் வீடியோவை கிரியேட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஒரு மியூசிஷியனா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் டிஃபரெண்ட் ஃபார்மேட்ல எக்ஸ்ப்ளோர் பண்றீங்கனாலும் சரி, அப்படி இல்ல ஒரு ஸ்டோரி டெல்லரா இருந்தாலும் சரி, நீங்க டெஃபினட்டா இந்த மாதிரியான AI டூல்ஸ் யூஸ் பண்ணி உங்களுடைய இமேஜினேஷன் மட்டுமே லிமிட்டா வச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும். சோ இந்த சூப்பரான டூலை நீங்களும் யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா இப்பவே கீழ டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்வைட் லிங்க் நம்முடைய ஸ்பான்சர் OiiOi கிட்ட இருந்து நான் ஸ்பெஷலா கேட்டு வாங்கியிருக்கேன். நீங்க இந்த லிங்கை யூஸ் பண்ணி இந்த MBA ஃபீச்சரை யூஸ் பண்றது ஸ்டார்ட் பண்றப்ப நீங்க ஒரு நியூ யூசரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்றதுக்கான எக்ஸ்ட்ரா கிரெடிட்ஸும் கிடைக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி AI வீடியோஸை யூஸ் பண்ணி உண்மையிலே நம்மளால ஆன்லைன் வழியா பணம் சம்பாதிக்க முடியுமா முடியாதுங்கிறது தெரிஞ்சுக்க நான் ஒரு டீடைலான வீடியோ போட்டுருக்கேன். சோ சப்போஸ் அந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்பவே ரைட் சைடுல தெரியுற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க பாக்குறேன். தப்பு 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 மேளம் அடிக்குது, தப்பு 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 மேளம் அடிக்குது, நம்ம கூட்டம் இங்க ஆட்டம் போடுது, நம்ம கூட்டம் இங்க ஆட்டம் போடுது. ஆடு மச்சாடு தரையெல்லாம் திரட்டும், குத்து மச்சான் குத்து ஊரெல்லாம் தெரிஞ்சிடும், வந்தாச்சு மாசு போச்சாச்சு பாசு, நம்ம ஜோறு எரிடுச்சு செம்ம குத்து டாசு. ஆடு மச்சான்